இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். 2 கொரிந்தியர் 10:17 சொல்லுகிறது, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டக் கடவன். பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீ கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டு. இந்த உலகத்திலே அநேக நேரங்களிலே நாம் நம்மை குறித்தும் மற்றவர்களை குறித்தும், நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, நான் எவைகளையெல்லாம் செய்து சாதித்திருக்கிறேன் தெரியுமா என்றும், மற்றவர்களை குறித்து அவர் யார் தெரியுமா, அவர் இதையெல்லாம் சாதனை புரிந்திருக்கிறார், இந்த வரலாறு இப்படி, இந்த புவியியல் இப்படி என்று நாம் அநேக பெருமைகளை பேசிக்கொண்டு சிலாய்க்கித்து பேசிக்கொண்டிருப்போம். ஆனால் இந்த உலகமும் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்பதை மறந்து போயிருப்போம். இந்த உலகத்தை உண்டாக்கி அநேக ஜீவராசிகளை உண்டாக்கி அதற்கு ஜீவனை கொடுத்து உன்னையும் என்னையும் உண்டாக்கி நாசியிலே சுவாசத்தை கொடுத்து தன்னை ஜீவனோடு வைத்திருக்கிற தேவனை நாம் மறந்து எல்லாவற்றையும் நாம் சாதித்தது போல நம்முடைய பெருமைகளை பேசிக்கொண்டுள்ளவர்களாயிருக்கிறோம். நாம் ஒரு நிமிடம் அமைதியாக நின்று பார்த்தாலே, இயற்கையை ரசித்தாலே தெரியும், கர்த்தர் எப்படிப்பட்ட அருமையான உலகத்தை உண்டாக்கி இயற்கைகளை உண்டாக்கி நமக்காக கொடுத்து அதனதின் ஜீவனோடு கூட வைத்துக்கொண்டு நம்முடைய உடல் பாகங்களை ஒவ்வொன்றிற்கும் அருமையான அழகான உருவத்தை கொடுத்து எப்படி நம்ம ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர முடியும். இப்படிப்பட்ட காரியங்களிலே கர்த்தரை நாம் உணர முடியும். எனவே கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டி அவருக்கு நற்சாட்சி உள்ளவர்களாக, இதோ அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தவரை, அவர் நம்மை இந்த உலகத்தை உண்டாக்கி தன்னை படைத்து திரும்பவும் தன் ஜீவனை கொடுத்து பாவத்திலிருந்து ரட்சித்து நம்மோடு கூட இருக்கிறவரை நாம் மேன்மை பாராட்டி அவரை குறித்து சாட்சியோடு கூட இருக்கும் பொழுது கர்த்தர் உன்னை உயர்த்தி மேன்மையாக வைப்பார். ஆமீன்.